எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம திருப்பராமேஸ்வரர் பாளையங்கோட்டை யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இப்போ பாளையங்கோட்டை சிவன் கோயிலான கோமதி அம்பாள் சமேத திருப்பராமேஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கிறோம். இன்னைக்கு ஆடி தபசு திருவிழா ரொம்ப விமர்சையாக நடந்துட்டு இருக்கு. இந்த திருக்கோயிலில் வருஷம் ஆடி தபசு திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்கும். அதே போன்று இந்த வருடமும் ஆடி தபசு திருவிழா என்று இன்னைக்கு நம்ம சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஆடி தபசு திருவிழா ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. சங்கரன் கோயிலுக்கு அடுத்தபடியாக அங்கே நடந்துட்டு இருக்கு. ஆடி தபசுனா சுவாமி காட்சி கொடுக்காம இங்க அம்பாள் தபசு திருக்கோலத்துல காட்சி கொடுப்பாங்க. அதே நேரத்தில் பக்தர்கள் அடியார் பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச மாவிளக்கு அம்பாளுக்கு நைவேத்தியமா படைக்கப்பட்டு தீபாராதனை எல்லாம் நடந்தது. இந்த ஆடி தபசு மாவிளக்கு எடுக்கிறதுல என்னெல்லாம் சிறப்பு இருக்குன்னா, இந்த கோயிலில் அம்பாள் கோமதி அம்பாள்ன்ற பேர்ல திருக்காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. கோமதி அம்பாள்ன்றவ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு புத்திர பேர் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப நம்பிக்கையாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த திருக்கோயிலில் இந்த மாவிளக்கு திருவிழா, ஆடி தபசு திருவிழா ரொம்ப விமர்சையாக நடந்துட்டு இருக்கு. வணக்கம் சிவா. வணக்கம். உங்க பேர் சிவா? பத்மா. இந்த கோயில்ல என்ன ஆடி தபசுக்கு என்ன ஸ்பெஷல்ன்றதால நீங்க சொல்லுங்க கொஞ்சம். சுமார் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னே இந்த கோயில்ல இருந்து ஆடி தபசு நடந்து கொண்டே இருக்கிறது. அதுல என்ன விசேஷம், நம்ம சங்கரன் கோயிலுக்கு அடுத்தால இங்க நடந்து கொண்டே இருக்கிறது. இங்க என்னன்னா, காலையிலே இருந்து ஒரு உழவார பணியினி மாவிளக்குனா மாவிளக்கு தேவையான அரிசி, வெல்லம், நெய் எல்லாம் சேர்ந்து அதை நல்லா தயார் பண்ணி அதை உருண்டையாக்கி கையில இருக்கல இதே மாதிரி மாவிளக்கு இது வைப்பாங்க. அந்த விளக்கு நாங்க 6 மணில இருந்து கோமதி அம்மனுக்கு தீபாரணை நடத்தி அதுக்கு பிறகு வரக்கூடிய மக்களுக்கு அவ்வளவு நாங்க அன்னதானம் கொடுத்துருவோம். இந்த விளக்கு மொத்தம் 5008 விளக்கு கிட்ட உண்டு. 6 மணிக்கு தொடங்கினது, மணி இப்போ 9:30 தாண்டியாச்சு. இன்னும் பணி நடந்துட்டே தான் இருக்கு. இதற்கு காரணம் நம்ம சிவபெருமான் தான் எங்களை வழி நடத்தி வைக்கிறதாவது நாங்க நடத்துக்கிறோம். அதுக்கு முன்னணியே நின்று பெரிய பெரிய அடியார்கள் எங்களுக்கு துணை வைத்துட்டு இருக்காங்க. ரொம்ப விமர்சையா நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. காலையில இருந்தே செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாவிளக்கு எல்லாம் செஞ்சு அடியார்கள்லாம் ரொம்ப ஒரு மாவிளக்கு பிடிக்கிறதுன்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு எல்லாருமே தெரியும். 5008 மாவிளக்குன்னா சாதாரண விஷயம் இல்ல. அவ்வளவு பேரோட ஒத்துழைப்பால இந்த மாவிளக்கு திருவிழா ரொம்ப விமர்சையா நடந்திருக்கு. இன்னமும் 6 மணிக்கு ஆரம்பிச்ச அந்த மாவிளக்கு வழிபாடு 9:30 ஆகி இன்னும் நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த திருவிழா இன்னும் மென்மேலும் நடக்கணும். எல்லாரோட பிரார்த்தனையா இந்த கோயில பாலாலயம் பண்ணதுனால சுவாமி அம்பாள் வெளியில வராம இருக்கிறாரு. கும்பாபிஷேக திருப்பணிகள் நடந்து சுவாமி அம்பாள் புறப்பாடு ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வேண்டிட்டு எல்லாரோட தனிப்பட்ட பிரார்த்தனையோட சேர்த்து இந்த பிரார்த்தனையை எல்லாரும் வச்சிருக்காங்க. எல்லா அடியார் பெருமக்களும் இந்த கோயிலுக்கு வந்திருந்து திருவிழால அட்டன் பண்ணி ரொம்ப சந்தோஷமா மன நிறைவா போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்தபடியாக ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு ஆடிப்பூர வளைகாப்பு உற்சவமானது நம்ம திருக்கோயில கோமதி அம்பாளுக்கு நடக்க போகுது. அந்த வீடியோவும் காணொலி பதிவும் உங்களுக்கு யூடியூப்ல நம்ம போட்டுட்டு இருக்க போறோம். அதையும் நீங்க பார்த்து ரசிங்க. இந்த காணொலி பதிவுலாம் உங்க திருப்பராமேஸ்வரர் பாளையங்கோட்டை யூடியூப் சேனல்ல பார்த்து எல்லாருமே சாமி அம்பாளை தரிசனம் பண்ணுங்க. நம்ம திருப்பராமேஸ்வரர் யூடியூப் சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம திருப்பராமேஸ்வரர் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஓம் நம சிவாய. என்னாலுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.